ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் தண்ணீர் திறப்பு காரணமாக கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் தமிழகத்தின் பிரதான அணையான மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 45,000 கனஅடியாக உள்ளது. இதன் காரணமாக அணையிலிருந்து 22,700 கனஅடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. 16 கண் மதகு வழியாக தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உள்ள நிலையில் நீர் இருப்பு 93.47 TMC-யாக இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து 15,000 கனஅடியாக இருந்த நீர் திறப்பு தற்போது 5,200 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணையின் மொத்த உயரம் 119 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 113.05 அடியாக உள்ளது. நீர்வரத்து குறைக்கப்பட்டாலும் கள்ளக்குறிச்சியில் உள்ள திருக்கோவிலூர் அணைக்கட்டு பகுதியில் வெள்ளப்பெருக்கு நிலவுகிறது. தென்பெண்ணை ஆற்றின் பிரதான பாசன கால்வாயிலும் நீர்வரத்து சீராக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வைகை அணைக்கு நீர்வரத்து சரிந்ததால் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் 1,430 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நிரம்பிய நிலையில் உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றின் கரையை தொட்டவாறு தண்ணீர் செல்வதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.